எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது யுனிவர்ஸ் இங்க இருக்கிற எல்லாருமே நம்புறோங்க. எல்லாரும் யுனிவர்ஸ நம்புறோம். எல்லாருமே யுனிவர்ஸ் நம்ம கேட்டதெல்லாம் குடுக்குது. எல்லாம் சந்தோஷம் தான். ஆனா ஒரு விஷயம் இருக்குங்க. யுனிவர்ஸே ஒருத்தங்கள தேர்ந்தெடுக்கும் தெரியுங்களா? சோசன் ஒன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கான அறிகுறிகள் தான் நம்ம இந்த வீடியோவ பத்தி பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த அறிகுறிகள்லாம் இருக்கிற ஒரு நபர் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்காருங்க. அவருக்காக தான் முக்கியமா இந்த வீடியோவே. அவர் யாருங்கிறத கடைசியில சொல்றேன். அதுக்கு முன்னாடி சோசன் ஒன்னா இருக்கறதுக்கான அறிகுறிகள்லாம் என்ன அப்படிங்கறது ஒன்னொன்னா பாத்துரலாங்க. வீடியோக்குள்ள போலாங்க. மறக்காம எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுங்க எல்லாருமே. இந்த பிரபஞ்சம் நம்மள தேர்ந்தெடுத்துருச்சு அப்படிங்கறதுக்கான முதல் அறிகுறி என்ன அப்படின்னா எனர்ஜி ஷிஃப்ட்டுங்க. ஒரு ரூம்ல 10 பேர் இருந்தாலும் சரி, 100 பேர் இருந்தாலும் சரிங்க. நீங்க அங்க போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல எனர்ஜி அப்படியே மாறும். சும்மா டல்லா இருக்கிற பீப்புள்லாம் உங்களை பார்த்தோன்னா அப்படியே எக்ஸைட் ஆவாங்க. ஒரு ஒரு விதமான ஒரு எனர்ஜி வருங்க. அத்தனை நேரம் அந்த ரூம் ஒரு மாதிரி இருந்திருக்கும். நீங்க வந்ததுக்கு அப்புறம் எல்லாத்தோட முகத்துல ஒரு சந்தோஷம். அட வந்துட்டாங்கடா, பார்த்தோன்னு ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு ஆரா எல்லாமே கிரியேட் ஆகுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விதமான அட்ராக்ஷன் இருந்துகிட்டே இருக்குங்க. அவங்க என்ன பண்ணாலும் சரி, அவங்க சும்மா தான் நின்றுருப்பாங்க. ஆனா பார்த்தா அது அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கும். அவங்க சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க. அதை பார்க்க அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கும். அவங்க சும்மா நடந்து தான் போவாங்க சும்மா நார்மலா. அது பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கும். ஸோ என்னன்னா ஒரு அட்ராக்ஷன். அது ஏன், எதுக்கு, எந்த ஒரு காரணம் இருக்காதுங்க. ஆனா ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். பார்த்தாலே ஒரு பயங்கரமான ஒரு ஈர்ப்பு. முக்கியமா குழந்தைங்க பார்த்தோன்னே அவ்வளோ அழகா அட்ராக்ட் ஆயிருவாங்க. அதுக்கு அடுத்த சைன் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ரொம்ப ட்ரூவா இருப்பாங்க. ரொம்ப ஜென்யூனா இருப்பாங்க. அதாவது ஒருத்தங்கள பத்தி அவங்க குறை சொல்ல மாட்டாங்க. அட் த சேம் டைம் குறை சொல்றாரோ நீங்க நம்ம யாராவது குறை சொன்னாலும் அந்த இடத்துல அவங்க இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த விஷயங்கள் பேசினா ப்ராப்ளம் வரும்னு தெரியும். ஸோ 2 பேத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. நியாயம் இவன் மேல தான் இருக்கு. அந்த நியாயத்த நம்ம சொன்னா அங்க பெரிய பிரச்சனை வரும்னு தெரியும். இருந்தாலும் தைரியமா, ஜென்யூனா இருப்பாங்க. ஆமா நீங்க பண்ணது தான் தப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சுக்கு முன்னாடி சொல்ற அளவுக்கு அப்படி ஒரு ஜென்யூனா இருப்பாங்கங்க. இது ஒரு முக்கியமான சைன்ங்க அந்த சோசன் ஒன்னுங்கிறவங்க. அதுக்கு அடுத்த சைன் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்கள பார்த்தாலே நம்ம மோட்டிவேட் ஆயிருவாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே இருப்போம். ஒரு மாதிரி டல்லா இருப்போம். அவங்கள பார்த்தோன்னே டக்குன்னு வந்துட்டாரு ஒரு மோட்டிவேஷன் அப்படின்னு ஒரு இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், அவங்க ஆல்ரெடி நிறைய விஷயம் சக்சஸ் பண்ணியிருப்பாங்க. இல்ல அவங்க பார்த்தாலே அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்களை கோத்ரூ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுதான் எண்ட் அப்படின்னு அவர் உட்காரவே மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு டார்கெட்டோ ஒரு விஷயத்த வச்சிருக்கலாம். அந்த விஷயத்தை அவங்க அச்சீவும் பண்ணியிருக்கலாம். ஆனா அதுக்கப்புறமும் அவங்க தன்னுடைய தேடலை மட்டும் தேடிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க என்னைக்குமே உட்காந்ததா சரித்திரமே இல்லைங்க. அவங்க நெக்ஸ்ட் பை நெக்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில எவ்வளோக்கு எவ்வளோ தன்னால முடியுமோ போயிட்டே இருப்பாங்க. இப்ப நம்மளாம் பார்த்தீங்க அப்படின்னா பண்றோம், சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பட் திடீர்னு ஒரு தோய்வு ஏற்பட்டுரும். அட என்னங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பட் அவங்களுக்கு அந்த தோய்வு ஏற்பட்டாலும் சரி அதை விடவே மாட்டாங்க. அடுத்தடுத்துன்னு போய்கிட்டே இருப்பாங்க. நம்மளுக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். "டேய், யாருங்க நீங்க? என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? திடீர்னு இது பண்ற வந்தீங்க, திடீர்னு ஒரு விஷயம் பண்ணீங்க, இப்போ எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கீங்க, அன்ஸ்டாப்பபிளா இருக்கீங்களே" அப்படின்னு அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு அப்படி ஒரு மோட்டிவேஷனா இருக்குங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரொம்ப ரேரான ஒரு சைன்ங்க ஆக்சுவலி. ரொம்ப ரொம்ப நல்ல மனசு இருக்கிறவங்கன்னு வச்சுக்கலாமே கிட்டத்தட்ட. என்னன்னா, தன்னுடைய சக போட்டியாளரா இருக்கலாம், இல்ல தன்னுடைய நண்பரா இருக்கலாம், இல்ல தனக்கு தெரிஞ்சவனா இருக்கலாம். அவங்க ஒரு விஷயத்த சாதிச்சாங்க அப்படின்னா, இவங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க ஜென்யூனாவே. ஒரு பொறாமை இருக்காது. இல்ல பார்த்தீங்க அப்படின்னா "ஓ! இவங்கலாம் மேல வராங்களா?" அப்படின்னு இது எதுவுமே இருக்காதுங்க. ஜென்யூனா சந்தோஷப்படுவாரு. ஜென்யூனா வாழ்த்துக்கள் இது பண்ணுவாங்க. அதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லங்க. ஈவன் தோ பார்த்தீங்கன்னா, அவங்க ஆல்ரெடி ஒரு பெரிய ஹைட்ல தான் இருப்பாங்க. பட் இவங்க பண்ணத தாராளமா "ஏய் எப்படிப்பா இப்படி பண்ணீங்க? சூப்பரா பண்ணீங்க" அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு அவங்கள இன்னும் உயர்த்துவாங்க. அதே மாரி அவங்கள கடைசி வரைக்கும் அவங்கள மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கங்க. அட் த சேம் டைம் அவங்க கூட ஒரு பர்ட்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள் தன்னுடைய கெரியர் ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். இல்ல அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களா இருக்கலாம். இவர் முன்னேறுனா அவங்க கூட இருக்காங்கல்லங்க. இப்போ எப்படின்னா பல பேர் என்ன பண்ணுவாங்க, வாழ்க்கையில முன்னேறினதுக்கு அப்புறம் பழச மறந்துருவாங்க. வாழ்க்கையில முன்னேறினதுக்கு அப்புறம் கூட இல்லைங்க. வாழ்க்கையில முன்னேறலாம்னு யோசிச்சாலே பழச மறந்துடுறாங்க. பழைய நண்பர்கள மறந்துடுறாங்க. பழைய விஷயங்கள மறந்துடுறாங்க. பட் இவங்க எப்படின்னா, இவங்க வாழ்க்கையில எந்த ஹைட் போனாலும் சரிங்க. அந்த பழைய நண்பர்களையோ, இல்ல பழைய அவங்கள மோட்டிவேட் பண்ண பீப்புளையோ, இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்களையோ அவங்க கை விடவே மாட்டாங்க. கடைசி வரைக்கும் அவங்கள கை பிடிச்சு தான் கூட கூட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. இந்த மாரிலாம் இப்ப பண்றதுக்கு ரொம்ப 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 ரேரான பீப்புள் தாங்க இருக்காங்க. இதுக்கப்புறம் ரொம்பவே மெயினான விஷயங்க என்னன்னா, அவங்க தன்னை தானே செல்ஃப் வேல்யூவேஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்கள தானே செல்ஃப் ஸ்டடி பண்ணி வச்சிருப்பாங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னா,
நம்ம எல்லாரும் இப்ப நிறைய பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நம்ம எதுக்கு என்ன பண்ண போறோம்? இல்ல என்னடா நாளைக்கு ஃபியூச்சர்ல என்னடா பண்ண போறோம்னு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். பட் அவங்க எப்படின்னா, ஒரு தன்னைத்தானே 100% சூப்பரா படிச்சு வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் உதாரணத்துக்கு அவர் ஒரு ஒர்க் பண்றாரு அப்படின்னா, வெளில இருந்து இந்த ஒர்க்லாம் என்னால முடியாதேப்பா, இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னா, பட் அவரு பிலீவ் பண்ணுவாருங்க, அந்த ஒர்க் என்னால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சொன்ன மாரியே சொல்லி அடிச்சு காட்டுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி வேற லெவல்ல அந்த ஒர்க்க வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சிருப்பாங்க. என்னடா முடியாதுன்னு நினைச்சு எப்புட்றா அப்படின்னா, அந்த தன்னைத்தானே அந்த தன்னை அறிதல்ங்கிற ஒரு விஷயம், அது அவங்க கிட்ட கிளியரா இருக்குங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க உள்ளுணர்வுக்கு ஒரு சக்தி இருக்குங்க. அவங்க சொன்னா அப்படியே நடக்குங்க. என்னடா இது இப்படி நீ நீ சொல்றதெல்லாம் அப்படியே நடக்குதே, சில டைம்ல நல்ல மனசுக்காரங்க சொல்றது நடக்கும்னு சொல்லுவாங்கல்லங்க, அந்த மாரி அவங்க சொல்றது அப்படியே நடக்கும் ஆக்சுவலா. ஆனா எல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கும். அதே மாரி அவங்களுக்கு ஒரு ஹேட் இருந்துட்டே இருக்குங்க. அவரு வந்து எவ்வளோ பெருசா அந்த அந்த நபர் சாதிச்சாலும் சரி, இல்ல அவரு வந்து எவ்வளோ மரியாதைகள் கிடைச்சாலும் சரி, அவங்களுக்கு ஒரு விதமான ஹர்ட் இருந்துட்டே இருக்கும். அவங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் பார்த்தீங்கன்னா, அவங்க மேல ஒரு வந்து அ ஒரு வெறுப்பு இருந்துகிட்டே இருக்கும். ஆனா, அந்த வெறுப்பு உணர்வ அவரு பெருசா கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க அடுத்த ஸ்டெப் போயிட்டே இருப்பாங்க. ஸோ காலப்போக்குல அவங்க மேல வெறுப்புணர்வு காட்டுன அந்த மனிதர்களும், அவங்களோட ரொம்ப புடிச்சவங்களா மாறிருவாங்க. ஒரு காலத்துல வெறுத்தோம். இப்ப நம்ம ரொம்ப புடிக்குது. இந்த மனுஷங்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கியா? அப்படின்னு மாறிருவாங்க. ஸோ இதெல்லாம் தான் அந்த பிரபஞ்சம் அந்த சோசன் ஒன்னுக்கு தரக்கூடிய அறிகுறிகள்ங்க. இந்த அறிகுறியில உங்களுக்கு எத்தன அறிகுறிகள் இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்லங்க இந்த வீடியோ ஆரம்பிக்க முன்னாடியே. என்னன்னா, இந்த வீடியோல வந்து நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த மாரி பண்ணியிருக்காரு. ஸோ நமக்கெல்லாம் முக்கியமா இந்த தமிழ் பீப்பிள், இந்த சவுத் இந்தியன் பீப்பிள்க்கு, இந்த இந்தியா பீப்பிள்க்கு தெரிஞ்ச மாரி ஒருத்தவங்கலாம் பண்ணியிருக்காரு அப்படின்னா, சொல்லியிருந்தேன்லங்க. அது யார் அப்படின்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தாங்க. ஆக்சுவலா அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள். முதல்ல நான் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள சொல்லிக்கிறேன். ஹேப்பி பர்த்டே தலைவா! என்ன அப்படின்னா, நம்ம மேல சொன்ன எல்லா அறிகுறிகளும் அவர்கிட்ட இருக்குங்க. என்னன்னா, ஒரு இடத்தையே அப்படியே அவருக்கு ஈவன் பேரு கூட வச்சிருக்காங்க பாருங்க. ஆரோகாந்த் அப்படின்லாம் பேர் வச்சிருக்காங்க. அதே மாரி ஒரு ஒரு பெரிய எனர்ஜி ஷிஃப்ட். லைஃபோட பர்ப்பஸ கிட்டத்தட்ட தெரிஞ்சுக்கிட்டாரு. இல்லன்னா தெரிஞ்சுட்டாரு. 2ல ஏதோ ஒண்ணுங்க. ஒண்ணு கிட்டத்தட்ட தெரிஞ்சுக்கிட்டாரு. இல்ல அப்படின்னா 100% தெரிஞ்சுக்கிட்டாரு. அந்த மாரி வருது. அதே மாரி பார்த்தீங்கன்னா, மரியாதை தேடி வருங்க. ஒரு ரூம்ல அவரு போனாருன்னா, யாரா வேணா இருக்கட்டும், சச்சினா இருக்கட்டும், இல்ல வந்து அ பெரிய பெரிய அரசியல் லீடர்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து தோனியா இருக்கட்டும், யாருனாலும் சரிங்க, இந்த மரியாதை அங்க தேடி வருது. அதே மாரி ஒரு சாதாரண ஒரு நபரா தான் இருந்திருக்காரு. நல்லா பாருங்க. ஒரு சாதாரண நபரா இருந்திருக்காரு. ஒரு கண்டக்டர் நம்ம எத்தன பேர் நம்ம பஸ்ல போம்போது கண்டக்டர் பார்க்குறோம். ஆனா ஒரு டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுர்றோம். அவர் மூஞ்சி கூட ரெகக்னைஸ் ஆகாது. பட் கண்டக்டரா இருக்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு அட்ராக்ஷன். அத்தனை பேரு வந்து சொல்லி கேள்விப்பட்டிருக்கு இன்டர்வியூலயும். ஸோ அப்ப இருந்தே இந்த விஷயம் இருந்திருக்குங்க. ஸோ இங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நீதான்ப்பா. நீ வா, உனக்கு சினிமாங்கிற ஒரு மீடியம் வழியா நீ வந்து எல்லாத்தையும் வந்து கவர போற. ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துக்கு போற அப்படின்னு சொல்லி அப்பயே சொல்லியிருக்கு இந்த யூனிவர்ஸ்ன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ ரஜினி சாருக்காக மட்டும் இல்ல, இங்க பல பேர் சோசன் ஒன்னா தான் இருக்கும். அதை தேடி கண்டுபிடிக்கணுங்க. கன்சிஸ்டண்டா ஒரு விஷயத்த டிசிப்ளினா, முக்கியமா பாசிட்டிவா ஒரு விஷயத்த யூனிவர்ஸை நம்பி பண்ணோம் அப்படின்னா எல்லாமே சரியாயிருங்க. எல்லாமே சரியாயிரும். லவ் யூ. பாய். இவர் இந்தியாவோட மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார்னு தெரியும் இங்க இருக்க எல்லாத்துக்கும். பட் எனக்கு ஒரு விஷயம் தெரியுங்க. இவர் சூப்பர் ஸ்டார் மட்டும் இல்ல, த சோசன் ஒன், த சூப்பர் ஒன். Thank you so much for watching this video. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது RK Short Space.